வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. யோசிச்சு பாருங்க, பல வருஷம் படிச்சு கடுமையா உழைச்ச பிறகும் நம்மள பல பேரு ஏன் ஒரு பொறிக்குள்ள மாட்டின மாதிரி உணர்றோம்? இந்த ஒரு கேள்விதான், கற்றதும் கேள்வி கேட்டதும் ஏன் பிழையா? இதுதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட அச்சாணியே. இது எல்லாத்தையும் சரியா செஞ்ச ஒரு 35 வயசு இளைஞரோட விரக்தியான குரல். ஆனா அவர் கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் யாரிடமிருந்தும் பதில் இல்ல. சரி வாங்க, இந்த விரக்திக்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் சார்ந்த கேள்விகள் தான் இந்த மொத்த போராட்டத்தையுமே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. அவர் கேக்குற கேள்விகளை பாருங்க. இதெல்லாம் வெறும் புலம்பல் இல்லங்க. இது ஒரு ஆழமான பிரச்சனையின் அறிகுறிகள். அதாவது ஜெயிக்கலான்னு சொல்லி ஒரு ரேஸ்ல ஓட விட்டுட்டு, ஆனா அந்த ரேஸுக்கு ஒரு ஃபினிஷிங் லைனே இல்லங்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஓகே, இந்த தனிப்பட்ட கோபத்தையும் விரக்தியையும் புரிஞ்சிக்க நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். நம்மளோட ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு தனிநபரோட பிரச்சனை இல்ல, இது நாடு தழுவிய ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சிஸ்டமேட்டிக் பொறின்னு சொல்லுது. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து வந்த பெனோ ஜெஃபைன் இந்தியாவோட முதல் 100% பார்வையற்ற IFS அதிகாரி. அவங்க கொடுத்த அந்த ஸ்பார்க், அந்த உத்வேகம் ஏன் பீகார் மாதிரி ஒரு மாநிலத்துக்கு போய் சேரல? இது ஒரு தனிநபர் சாதனை மூலமா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சிஸ்டம் கேப்பை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. இங்கதான் அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டுல கல்விய ஒரு சமூக இயக்கமா பாக்குறாங்க. அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளும் நல்லா இருக்கு. ஆனா பீகார்ல கல்விங்கிறது பல சமயம் ஒரு அரசியல் கருவியா பார்க்கப்படுது. அடிப்படை வசதிகள் கூட இல்ல. இதனால என்ன ஆகுது? அங்க இருக்கிற திறமையானவங்க எல்லாரும் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. இதத்தான் நாம பிரெயின் ட்ரெயின் சொல்றோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிதி கூட்டாட்சி முறை. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கற்ற வரி பணத்தை மத்திய அரசு எப்படி மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குதுங்கிறதான் விஷயம். இப்போதைய 15வது நிதி ஆணையத்தின்படி தமிழ்நாட்டை போல மக்கள் தொகையை கட்டுப்பாடா வச்சிருக்கிற, நல்லா சம்பாதிச்சு வரிய கட்டுற மாநிலங்களுக்கு வர்ற பங்கு குறையுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இதனால நாம வளர்ச்சி அடைஞ்சதுக்காகவே தண்டிக்கப்படுறோமோன்னு ஒரு உணர்வு வருது. இந்த சிஸ்டம் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாட்டிட்டோங்கிற உணர்வு இருக்குல்ல, அது பெரும்பாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. குறிப்பா பரம்பரை சொத்து, அதாவது நிலத்தை வச்சு நடக்கிற ஒரு பெரிய குடும்ப போராட்டத்தை இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஒரு குடும்பம், அதுல 2 பசங்க. ஒருத்தருக்கு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் ஒரு அரசு வேலை பாதுகாப்பு கொடுக்குது. இன்னொருத்தர் படிச்சு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு முடிவே இல்லாத ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கார். ஆனா இவங்க குடும்பத்துக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலம் எதுக்குமே பயன்படாம சும்மா கிடக்கு. அவங்க அப்பா கணக்குப்படி அந்த 7 ஏக்கர்ல வெறும் 2 ஏக்கரை வித்தாலே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கிடைக்குமா. அப்பாப்பா, 8 கோடி! ஆனா பிரச்சனை என்னன்னா, பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நிலங்கிறது வெறும் சொத்து இல்ல. அது ஒரு கௌரவம், பாதுகாப்பு, பரம்பரை சொத்து. அதை விக்கிறதே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம், இந்த நிலம் உண்மையிலே நிதி சுதந்திரத்தை கொடுக்குமா, இல்ல அதை சும்மா வச்சிருக்கிறது தான் சுதந்திரமா? வாங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாம். இங்கதான் அந்த தலைமுறை இடைவெளி வருது. வருமானம் வரலைனாலும் பரவாயில்ல, சொத்து கையில இருக்கணும்னு நினைக்கிற மனநிலை தான் ஒரு பெரிய புரின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இப்ப இந்த அட்டவணையை பாருங்க. அந்த 8 கோடி ரூபாயை முதலீடு செஞ்சா அதிலிருந்து வெறும் 4% வருமானம், அதாவது சேஃப் வித்ட்ராவல்னு சொல்லுவாங்க. அதை எடுத்தாலே வருஷத்துக்கு 32 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதாவது மாசம் எந்த வேலையும் செய்யாமலே உங்க கைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேல பணம் வரும். இதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். அந்த சுதந்திரமற்ற ஓட்டத்துக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதா? இதுதான் அசெட் ரிச் கேஷ் புவர்னு சொல்லுவாங்க. அதாவது சொத்து நிறைய இருக்கும், ஆனா கையில காசு இருக்காது. இந்த மனநிலையிலிருந்து மாறணும். நிலத்தை ஒரு பூட்டி வச்ச புதையலா பார்க்காம அதிலிருந்து வருமானத்தை உருவாக்குற ஒரு இன்ஜினா பார்க்கணும். இந்த சிந்தனை மாற்றம் தான் இப்போதைய தலைமுறை மோதலுக்கு மைய புள்ளியா இருக்கு. சரி, இந்த பழைய மனநிலை என்ன பண்ணுது? அது அடுத்த தலைமுறை மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேணுங்கிற அந்த எண்ணம் இப்போ கல்வியை ஒரு பெரிய வியாபாரமா மாத்திருச்சு. திருப்பூர்ல ஒரு மளிகை கடைக்காரர் அவரோட பையனுக்காக ஒரு பிரைவேட் அகாடமிக்கு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கட்டுறாராம். கட்டிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? காசை கட்டியாச்சு, இனிமே அவன் என்ன படிச்சா நமக்கு என்ன? இது எவ்வளோ பெரிய மனநிலையை காட்டுது பாருங்க. ஒரு பெரிய ஸ்கூல்ல காசு கட்டி சேர்த்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் உங்க குழந்தையோட கல்விக்கான ஆரம்பங்கிறதையே மறந்துடுறாங்க. இது ஒரு பொறி மாதிரி. அரசு பள்ளியில சேர்த்தா எதிர்காலம் போயிடும்னு ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் பையன் அந்த பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக சேர்க்கறாங்க. கல்விங்கிறது அறிவை பெருக்கிற ஒரு விஷயமா இல்லாம ஒரு பொருளா மாறிடுச்சு. மார்க்க மட்டும் பாக்குறாங்க, மூளைய இல்ல.
இப்படி ஏற்கனவே ஒரு நிதி பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிற பெற்றோர்கள் தங்க குழந்தைங்களையும் அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துக்குள்ள தள்ளி விடுறாங்க. ஆனா அந்த சிஸ்டம் வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான திறன்களை சொல்லிக் கொடுக்கறதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ இந்த தலைமுறையா வர்ற இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? இதுக்கு பதில் இன்னொரு கவர்மெண்ட் வேலையோ இல்ல இன்னும் 4 ஏக்கர் நிலமோ கிடையாது. இதுக்கு தேவை ஒரு புதுவிதமான அறிவு. நாம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, இதுல என்னென்ன பொறிகள் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து நிதி அறிவு, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸியை நாம கத்துக்கணும். சொத்துக்கும் வருமானத்துக்கும் என்ன வித்தியாசம், பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிகிரி மட்டும் முக்கியம் இல்ல, வாழ்க்கை எப்படி வாழணும், பணத்தை எப்படி கையாளணுங்கிற அறிவையும் கொடுக்கணும். அப்போதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். நம்மளோட சிஸ்டம் என்ன சிந்திக்கணும்னு சொல்லி கொடுத்துச்சே தவிர எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கல. இப்போ கேள்வி இதுதான், நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? பாருங்க, இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி என்ன? கேள்வி கேட்டதுதான். இப்போ இந்த சுழற்சியை உடைக்கிறதும் அதே கேள்விகள்ல தான் தொடங்குது. ஆரம்பத்துல விரக்தியை கொடுத்த அதே விஷயம் இப்போ ஒரு விடியலுக்கான வழியை காட்டுது.